ويلقون فيها تحية وسلاما خالدين فيها حسنة مستقرا ومقاما. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه مسلم. அகிலத்தை படைத்து பரிபாலித்து வரும் மேலான நமது சத்தியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபிமார்களுடைய வரிசையில் இறுதி தூதராக உலகத்திற்கு ஒரு அருள்மொழியாக எமக்கெல்லாம் நல்ல ஒரு உதாரண புனிதராக வந்திருந்த தலைவர் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபீன்கள், பின்னாட்களுடைய சர்வ தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், இறைநேசர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து சூழ்ச்சித்து கண்காணித்து வருகின்ற எல்லாம் இந்த அல்லாஹ்வை நாமும் எமது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எல்லா நிலைமைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் நினைவு கூர்ந்து தக்வாவில் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் அனைவருக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த மகத்தான இந்த தருணத்தில் குர்ஆனில் அல் குர்ஆன் கூற வருகின்ற இஸ்லாமிய குடும்பம் சம்பந்தப்பட்ட பல விடயங்களுள் ஒரு சில விடயங்களை மாத்திரம் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும் முகமாக நினைவு கொண்டு கொள்ள ஆசைப்படுகின்றேன். வல்லவன் அல்லாஹ் மூலம் படிப்பினைகளை பெற்று அதன்படி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூ உலகிலே மனிதனை வெறுமனே அவன் பிறந்ததற்காக வாழ்வதற்கு வர வேண்டும் என்று சொல்வது, அவன் வாழ்வதற்காக வாழ்வதற்கு வருமாறு குர்ஆனிலே அழைத்து கொண்டிருக்கிறான். எங்கு வாழ்வதற்கு வருவதற்காக? நாங்கள் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மறுமையிலே நாங்கள் நீடூழி காலம் வாழ்வதற்கான தயார் நிலைகளை செய்து கொண்டு வருமாறு இதனைத்தான் நாங்கள் பிறந்ததற்காக வாழ மாட்டோம், நாங்கள் வாழ்வதற்காக வாழ்வோம். எதற்காக? எங்கு வாழ்வதற்காக என்றால், கண்ணை மூடியதற்கு பிறகு, நாங்கள் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமையில் சுவனத்தில் வாழ்வதற்காக வாழ்வோம். புரியவாரின் உலக வாழ்க்கையில் இஸ்லாமியர்களாக வாழுகின்ற நாங்கள் மிக கவனமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் நாங்கள் ஏற்று அவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற சுதந்திரங்களை எல்லாம் மிக கவனமாக நாங்கள் பின்பற்றி அவனுக்கு நாங்கள் மாறுபாடு செய்து விடாமல் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல்களை பெற்று நாங்கள் உலகம் போகின்ற அந்த போக்கையும் நாங்கள் மிக கவனமாக அனுசரித்து அத்தனையும் நாங்கள் புறந்தள்ளி விடாமல் ஆகுமானதை ஹலாலானதை வரையறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மிக சமயோசிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கடமைப்பட்டது. ஏன் இந்த வாழ்கின்ற உலகத்தில் அத்தனையும் நாங்கள் கண்டுகொண்டு அனுபவித்துக் கொண்டு வாழ்கின்ற போது அவைகள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆகுமாக்கி தருகின்றவைகள், வசப்படுத்தி தருகின்றவைகள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னும் அவனை வணங்குவதற்கும் அவனை சந்தோஷப்படுவதற்கும் எனக்கும் எங்களால் வாழ்கின்றவர்களுக்கும் பிரயோஜனம் அடைவதற்கும் அல்லாஹ் தஆலா நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தில் பலவாரியான பௌதீக ஏற்பாடுகளை எங்களுக்கு அப்படியே ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் அனுசரித்து இவைகளில் எது எங்களுக்கு தோதுமானவை, எங்களுக்கு போதுமானவை, எங்களுக்கு ஆகுமானவை என்றெல்லாம் நாங்கள் விளங்கி வாழ வேண்டிய கடப்பாடு ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது, ஒரு மூமினுக்கு இருக்கிறது. மூமின் ஒரு அறிவாளியாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், ஒரு தூரநோக்கோடு இருப்பான், அவனுடைய சூழ வாழ்க்கையில் கெட்டுவிடாமல் மிக கவனமாக இருப்பான், நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை அவதானத்தோடு இருப்பான், தனது மனைவி மக்களோடு மிக கவனமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வான், பிள்ளை வளர்ப்பில் தனது சூழலை அந்த அயலவர்களோடு என்று இஸ்லாமியனாக வாழ விரும்புகின்ற இஸ்லாமிய குடும்பங்கள் இவைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, சுன்னாவும் சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை இருக்கிறார். யாருக்கு? மூமினான எங்களுக்கு, அதிலும் மூமினான குடும்பத்தர்களாக வாழுகின்றவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற பெற்றோருக்கும் தாய்மாருக்கும் அல்லாஹ் தஆலா பின்வருமாறு சூரத்துல் தஹ்ரீமிலே அழகான ஒரு அழைப்பை விடுக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், கண்ணால் காணாத உலகத்தை நம்பி வாழுகின்றவர்களே, சுவனத்தை நம்பி வாழுகின்றவர்களே, நரகம் இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே, மஸ்தர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, ஹிசாப் இருக்கிறது, மீசான் இருக்கிறது என்று நம்பி வாழுகின்ற என்னுடைய அடியார்களே, மூமின்களே, எனக்கென்றே வாழுகின்றவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார். இது பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு, குடும்பங்களை வழிநடத்தி செல்கின்றவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனோடு சேர்த்து வஅஹ்லீக்கும், உங்களுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கின்ற குடும்பத்தவர்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், எதிலிருந்து பார்த்துக் கொள்ளுங்கள், அவதானமாக இருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரன், நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். நாளை அந்த கொடிய நெருப்பிலிருந்து, நரக வாழ்க்கையிலிருந்து, நரகத்தை விட்டுச் செல்கின்ற அந்த முறைமைகளிலிருந்து இப்போதே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம். ஏனெனில் வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நாளைக்கு நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்க போவது கற்களும் மனிதர்களும் அல்ல, மனிதர்களும் கற்களும். முதலில் கல்வி சொல்லவில்லையா? முதலில் மனிதர்களே சொல்கிறார். முஸ்லிம்களே, முனாஃபிகீன்களே, யஹூதர்களே, நசாராக்களே, திரைவரங்கிகளே அப்படி சொல்லவில்லை. யாருடைய ஆமனு ஈமான்தாரிகளே, கண்ணாக்கான உலகத்தை நம்பி வாழுகின்றவர்களே, நாளைக்கு நரகங்கள் கொண்டிருக்கிறது, பயந்து போங்கோ. தப்பினால் மனிதர்களும் கற்களும் தான் நரகங்கள் கொள்ளுங்கள். கற்களும் மனிதர்களும். தப்பீருடைய ஆசிரியர் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ் கல்ல சொல்லாமல் மனிதர்களை உட்படுத்தினால்? மனிதர்கள் உணர்வு பெற வேண்டும். மனிதர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். கற்களை விட சாதிக்க முடியுமானவர்கள், மாற முடியுமானவர்கள், யோசிக்க முடியுமானவர்கள், குடும்பம் நடாத்துகிறவர்கள், வியாபிக்க முடியுமானவர்கள். எனவே தான் அல்லாஹ் மனிதர்களை சொல்லி அதனோடு சேர்த்து கற்களையும் அல்லாஹ் அங்கே சில தபானியாக்கள் இருக்கிறார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களிடம் இரக்கம் இருக்க மாட்டார்கள். அவர்கள் சொன்னதை அப்படியே செய்வார்கள். லா யக்துன அல்லாஹ மா அமரஹும், ஏவியதை அப்படியே கனகத்திரமாக செய்து முடிப்பார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அவர்கள் செய்வதை சொல்பவர்கள் அத்தகைய தபானியாக்கள். அவர்கள் கடும் கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள், இரக்கத்தன்மை அற்றவர்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற நரகத்துக்கு நீங்கள் போய் செய்து விடாமல் இப்போதே உங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அறைகூவல் விடுகிறான், பிரகடனம் செய்கிறான். ஜனரஞ்சகமான ஒரு செய்தியை மூமின்களுக்கு உலகத்தில் எங்கு வாழ்ந்த போதிலும் சொல்லிக்கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யார் இந்த வசனங்களை கையில் எடுப்பது, சிந்திப்பது, செயலாற்றுவது, செயல்படுத்துவது, இந்த வசனங்களுக்கு செயல் ரூபம் கொடுப்பவர்கள் யார்? யாரும் இல்லை. சொல்வே நானும் நீங்களும், எனதும் உங்களது குடும்பங்களை தவிர வேறு யாரும். கவனமாக நாங்கள் இருக்கிறோம். 60 வருடம், 70 வருடம், 80 வருடம், 100 வருடம், 150 வருடம் என்று இருக்கின்ற இந்த குறுகிய கால வாழ்க்கையினுள் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டு எங்களது பிள்ளைகளை, மகன்மாரை, மகள்மாரை எல்லாம் நாங்கள் கவனமாக வாழ்த்து, வளர்த்து, உருவாக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் அமானிதமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த வசனம் சூரத்துல் தஹ்ரீமிலே இடம்பெறுகின்ற இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிரு யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்துவான். இந்த வசனத்துக்கு ஒரு தஃசீரை, ஒரு விளக்கத்தை வாசித்தேன். அது என்ன சொல்லுகிறது என்றால்,
அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே யூதர்களை நசாராக்களை முஸ்ரிக்கீன்களை அழைக்கின்ற போது நேரடியாக அழைத்ததில்லை, எங்கும் அழைத்ததில்லை, நபியை வைத்துதான் அழைத்தார். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக செய்து கொள்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியானவர்கள் ஒரே கூட்டம் தான், அவர்கள் தான் நாங்கள் மூமின்கள். எனவே அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு குல் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லாமல் யா அய்யுஹல்லதீன ஆமனு நேரடியாக பேசுகிறார். அல்லாஹ் ரஹ்மான் துன்யா வ ரஹ்மான் ஆகிரா, அவன் இன்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு தரவற்றவனார். ஆனால் காபிரோடு பேசுகின்ற போது அல்லாஹ்வின் தூதரை தரகராக வைத்துத்தான் அல்லாஹ் அழைக்கிறான். குல் யா அய்யுஹல் காபிரூன், நபியே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் இந்த காபிர்களுக்கு. லா அஅபுது மா தஅபுதூன். உதாரணம் குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களை நோக்கி நான் உங்களுக்கு சொல்ல இந்த தகுதி அவர்களின் இந்த தகுதி பெறவில்லை, நீங்கள் சொல்லுங்கள். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, ஓ யூதர்களே என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். யா அஹ்லல் கிதாப் குல் யா அஹ்லல் கிதாபி லா தகுனு ஃபீ தீனிக்கும், நீங்க இந்த வேதம் கொடுக்கப்பட்ட நசாராக்களுக்கு யூதர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்திகளை சொல்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்லாமல் நேரடியாகவே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே மூமின்களே உங்களை நீங்க பாதுகாக்கணுங்கோ, உங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்கணுங்கோ என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் குல் போடாம யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று ஏன் இங்கு சொன்னார்? அவருடைய விளக்கம் சிந்திக்க தூண்ட முடியுமான, சிந்திப்பதற்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமான ஒரு செய்தியை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் போதுமான அல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப், மிகச் சரியானதை அறிந்தவன் அல்லாஹ். அவர் சொல்கிறார், இங்கு மூமின்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் வாழுகின்ற போது அடித்தொடக்கம் யாவரையும் அத்தனை விளக்கத்தையும் கொடுத்தான். அவர்கள் கணக்கெடுக்காமல் ஏதோ தானம் என்று பிறந்ததற்காக வாழ்ந்து விட்டு வந்து மஹ்ஷரிலே மாட்டிக்கொண்டால் அத்தகைய மூமின்களுக்கு தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நன்றி கெட்டவர்களே, வழிகாட்டல்களை எல்லாம் உதறி தள்ளியவர்களே. நேரடியாக அங்கு கஃபரு என்று சொன்னது காபிர்களை அல்ல. அவருடைய செய்தி, அவருடைய விளக்கம், ஒரு அறிஞர். யா அய்யுஹல்லதீன கஃபரு, நன்றி கெட்டவர்களே, லா தஅ்ததிருல் யௌம், இன்று உங்களுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் துஆ கேட்டுக்கொண்டேன், யார் பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஈமான்தாரிகளே என்று அழைத்த அந்த வசனம், அடுத்த வசனம் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நன்றி கெட்டவர்களே, எவ்வளவு வழிகாட்டல்கள் உங்களுக்கு தந்தேன், சொன்னேன், கேட்டீங்க, பார்த்தீங்க, படிச்சீங்க, செயல்படல, இன்றைக்கு நீங்க வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. லா தஅ்ததிருல் யௌம், இன்றைய தினம் எந்த விதமான நியாயங்களும் என்னிடத்தில் நீங்கள் கற்பிக்க கூடாது. இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்க செஞ்ச வேலைக்கு தான் நான் கூலி தர போறேன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் இரக்கமானவன் பாருங்க. அடுத்த வருஷம் சொல்ல தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. இப்படி ஒரு நிலைமை வாரத்துக்கு முன்னால என்னுடைய மூமின்களே, நீங்க தப்புகள் தவறுகள் செஞ்சிருந்தா, பாவங்கள் செஞ்சிருந்தா, குடும்பத்துல சும்மா ஏனோ தான் வாழ்ற பொறுப்பட்ட நிலையில் இருந்தா தௌபா செஞ்சு மீளுங்க. ரஹ்மான் துன்யா வ ரஹ்மான் ஆகிரா, உலகத்தில் அவன் அரவற்ற அல்லாஹ், நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் அரவற்ற அல்லாஹ். இந்த ரஹ்மானுக்கு நாங்கள் மாற்றி ஒரு கூரைக்குள்ள வாழ்ற நாங்க, ஒரு முகட்டுக்குள்ள வாழ்ற நாங்க, ஒரு ஏரியாவில் வாழ்ற நாங்க, 4 சுவருக்குள்ள வாழ்ற நாங்க, இஸ்லாத்திட விஷயங்களை, விழுமியங்களை, அஹ்லாக்குகளை, வரையறைகளை, ஹுதூதுகளை, எல்லைகளை எல்லாம் நாங்க கவனமாக விளக்கி அழகான ஒரு வாழ்க்கை, ஹலாலான ஒரு வாழ்க்கை வாழ்ற நேரம் எங்கட இதயங்கள் குளிரடையும், சந்தோஷம் அடையும். நிறைய சொத்துக்கள், நிறைய காணி பூமி, நிறைய பணம், நிறைய ஆண்பலம், நிறைய படைப்பலம், நிறைய அதிகாரப்பலம், அதெல்லாம் 2வது குணம். முதலாவது நிம்மதி, முதலாவது சந்தோஷம். அது அல்லாஹ் தருவான், தராமல் இருப்பான். தந்தாங்க எப்படி நடக்கும், அதுக்கான வழிகாட்டல்கள், ஏகப்பட்ட வழிகாட்டல்கள். அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர். அன்புக்குரிய சோழர்களே, ஈமானோடு வாழுங்கள், இஸ்லாத்தோடு வாழுங்கள், வரையறைகளோடு வாழுங்கள். உலக
உலகத்தை நீங்கள் ஹலாலான முறையில் உங்களுக்கு விரும்பிய விதத்தை அனுபவித்து வாழுங்கள். மிகப்பெரிய சுதந்திரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் வரையறைகள் உண்டு, அதுக்கு விரும்பியங்கள் உண்டு, சட்டதிட்டங்கள் உண்டு. எல்லாம் எங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு ஹராமாக்கியதை தருகிறது. ஒரு அழகான செய்திகள் சற்று நாங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பொறுப்புணர்வோடு வாழுகின்ற போது உண்மையிலே எங்களது பிள்ளைகள், ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை வீட்டுக்குள் தான் ஈன்றெடுத்த அல்லாஹ்வின் அருள் கொண்டு தான் ஈன்றெடுத்த அல்லாஹ் கொடுத்த பரிசு, அல்லாஹ் கொடுத்த சொத்து பிள்ளை குட்டிகள் முன்மாதிரிகளாக வாழுகின்ற போது இஸ்லாமிய குடும்பத்திற்கு நிறைய பயான்கள் தேவை. உதாரணம் சொல்வதாக, ஒரு தந்தை வீட்டுக்கு வெளியே இருந்து வருகிறார் என்று வைத்துக் கொள்ளும். அவர் வீட்டுக்குள் நுழைகின்ற போது சலாம் கொள்ளாமல் நுழைகிறார். ஷைத்தான் அவரோடு நுழைகிறார். அதே தந்தை அங்கு சாப்பாடு தயார்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள். தனது மனைவியினால் பிள்ளைகளினால் பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிடுகிறார். ஷைத்தான் அந்த உணவை சாப்பிடுகிறார். அதே தந்தை அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இரவிலே தனது விருப்பிலே படுக்கிறார். ஷைத்தான் அங்கே படுத்துகிறார். வீட்டுக்குள் எடுத்து உணவு கொடுத்து உறங்க கொடுத்தது யார்? அந்த தந்தை. ஒரு சைத்தானியத்தான வீடாக மாறும். ஒரு தாய் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆவுது சொல்லி தனது வேலைகளை ஆரம்பிக்காவிட்டார், தனது பிள்ளைகளுக்கு முன்னால் மௌத்தூரா தொழாவிட்டார், இஸ்லாமிய விழுமியங்களோடு வாழாவிட்டார், தனது வளர்ப்பிலே வளர்கின்ற மகனும் எத்தகைய வளர்ச்சியில் வளர்வார். எங்களுக்கு 3 பிள்ளை இருக்கிறது, 5 பிள்ளை இருக்கிறது, 10 பிள்ளை இருப்பது வெறுமை அல்ல. எங்களுடைய எத்தனை பிள்ளை இருந்தாலும் நல்ல வளர்ப்பில் வளர்கிறது என்பதுதான் தெரியும். எந்த பிள்ளைகள் வளர்வதற்கு முன்னாலே நாங்கள் மண்ணாடில் காணி வாங்கி போட்டிருக்கிறோம், அவர்களுக்கு துபாயிலே இப்போது உருவாக்கியிருக்கிறோம், அல்லது இந்த இடத்திலே சொத்து பார்த்திருக்கிறோம், நகைகளை செய்துவிட்டோம் என்பது வெறுமை அல்ல. பிள்ளை வளர்ந்து வருகின்ற போதே இந்த இத்தனை துவாக்களை மனத்தில் கொடுத்திருக்கிறோம். இந்த விழுமியங்கள் தெரியுமாக இருக்கிறது. இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோம். என்னிடத்தில் இருந்து அவர் கற்றுக்கொண்டால் எத்தனை தாய்க்கு, எத்தனை பெற்றோருக்கு இஸ்லாமிய குடும்பங்களாக வாழ்கின்றவர்கள் சொல்ல முடியும் என்பதை முதலில் நான் என்னையும் அப்பால் நீங்கள் உங்களை தட்டி கேட்க வேண்டிய ஒரு காலக்கெடுவை நாங்கள் இருப்போம். அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது நெஞ்சு பலருகிறது. அன்புக்குரிய சோதரே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், நொம்பலங்கள் வந்தால் எங்களுடைய ஈமான், எங்களுடைய இஸ்லாம் எப்படி பறிபோய் விடுமோ என்று நினைக்கும் அளவுக்கு நாங்கள் சில போது ஏதோ பிறந்ததற்காக வாழ்வோமோ என்று நினைக்கும் அளவு அசம்பாவிதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாலஸ்தீனத்திலே இருக்கின்ற அந்த சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, பாலகர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெண்களுக்கு ஈமானின் உதவியை கொடு என்று நீங்கள் துஆ செய்யாதீர்கள் என்று பல அறிஞர்கள் சொல்லுவார்கள். பயங்கள் சர்வதேசத்தில் சொல்றார்கள், ஈமானோடு உறுதியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றியை கொடியா அல்லாஹ், மகத்தான வெற்றியை கொடு, சுவன பாக்கியத்தை கொடு, ஷஹாதத்தை கபூல் செய்து கொள் என்று நீங்கள் கேளுங்கள். நடமாடும் சுவன பிச்சுக்களை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் காசா பூமியிலே தான் இந்த அவர்களை நாங்கள் பார்க்க முடியும். பசி கொடுமையினால் உண்ண கொடுக்காமல், உடுக்க கொடுக்காமல், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மிடர் நீர் கொடுக்காமல் சாகடித்துக் கொண்டிருக்கிறது ஈனமற்ற ஒரு மனித மிருக கூட்டம். அவர்கள் தான் நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு நிலை நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் எனது மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் கொண்டால் எங்களுடைய ஈமானை ஏதுவென்று சொல்வது, எங்களிடம் இருக்கின்ற இஸ்லாத்தினுடைய பலனை, பணத்தை எப்படி நாங்கள் நிர்ணயித்துக் கொள்வதற்குரிய சற்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கிறோம். 2 கிழமைக்கு முன்னால் ஒரு மிம்பரிலே ஒரு ஹதீப் ஏறினார் பாலஸ்தீனத்திலே. என்ன சொன்னார் தெரியுமா? மக்களே, நான் மிம்பரிலே பசியோடு ஏறி இருக்கிறேன். நீங்கள் குத்பாவை கேட்பதற்காக பசியோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நான் குத்பாவை செய்கின்ற நிலையிலும் நீங்கள் குத்பாவை கேட்கின்ற நிலையும் இல்லை. அக்கினிப்பதா தொழுகையை நிலைநாட்டு தொழுதுவிட்டு போனார். அவ்வளவு பேருடைய நிலைமை அப்படி இருக்கும். அன்றாடம் சந்தைகள் கால் இழுபட்டு, கை இழுபட்டு, நரம்புகள் வெளியே வந்து அல்லாவை பார்த்து ரூகளை வெளியே செய்து கொண்டிருக்கிறது. பயங்கர அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த எங்களுடைய மாநில பகுதியிலிருந்தும் சூழ இருக்கின்ற பல சகோதரர்கள்
மாஷா அல்லாஹ் இன்று நடைபெற இருக்கின்ற 3 மணி தொடக்கம் முரளையில் நடைபெற இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொள்வதற்காக அது இஸ்லாமியத்தானது, அல்லாஹ்வுக்கானது, பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் சியோனிஸ்டுகளுக்கு எதிராகவும் அந்த இஸ்ரேலர்களை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும், எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக நிறைய சகோதரர்கள் சென்றிருக்கிறார்கள். அது வெற்றிகரமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அமைதி போராட்டமாக அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று செல்லாமல் இருக்கின்ற நாங்கள் துஆ செய்து கொள்ள கடமைப்பட்டோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமி ஷேக் அவர்கள் கூட மிக சிறந்த ஒரு அறைகூவலை விட்டிருந்தார்கள். முடியுமான அத்தனை பேரும் நாடளாவிய ரீதியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய குடும்பங்களாக வாழுகின்ற நாங்கள் எவ்வளவு விழுமியங்களோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல விட்டுக் கொடுப்புகளோடு, நல்ல சகிப்புத்தன்மைகளோடு வாழ வேண்டும் தெரியுமா? இன்று பாருங்களே, மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் மூலம் வருகின்ற பாடசாலைக்கு வருகின்ற, கலாசாலைக்கு வருகின்ற செய்திகளை பாருங்கள். தவா நிறுவனங்கள் பள்ளிவாயிலுக்கு விசாரணைக்கு வருகின்ற கடிதங்களை பாருங்கள். சொல்வதற்கே மிக கவலையாக இருக்குமாம். அவைகளை நான் திறக்கவே இல்லை, சொல்லவே இல்லை, சொல்லாமல் நான் சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் மாற வேண்டும். பெற்றோர்கள் இதுவரையில் கருத்தரை செலுத்த வேண்டும், கூடிய கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு இல்லாவிட்டால் நாளை மிகப்பெரிய விசாரணை இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், வருகின்ற இடர்கள், குடும்பங்களை எல்லாம் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் கட்டி கொடுத்து சரி செய்து மறந்து மறைத்து அப்படியே மன்னித்து வாழுகின்ற போது அவர்களை நாங்கள் சொர்க்கத்திலும் அப்படியே ஒன்று சேர்த்து வைப்போம். அல்லாஹ் அத்தகைய குடும்பங்களாக நம் அனைவரும் ஆக்கி வைப்பான். சூரத்துல் ரஅத் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நான் ஓதி காட்டுறேன் பாருங்கள். ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. நாளை நிலையான சொர்க்கங்களை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் அதிலே நுழைவதில்லை. கூட்டு குடும்பமாக இஸ்லாத்தோடு, இஸ்லாமிய விழுமங்களோடு என்ன கஷ்டம் வந்த போதிலும், என்ன பிரச்சனைகள் வந்த போதிலும், என்ன இடர்கள், நோய் நொம்பலங்கள் வந்த போதிலும், எத்தகைய தலை போகின்ற மாபெரும் கஷ்டங்கள், வறுமைகள் வந்த போதிலும் ஒருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டார்கள், தட்டி கொடுத்துக் கொண்டார்கள், உதவி கொண்டார்கள். ஒமன் சலஹ துஆ செய்து கொண்டார்கள், ஆழக் கழுவி கொண்டார்கள், உள்ளதை கொண்டு உதவி கொண்டார்கள். அத்தகைய குடும்பங்களுக்காகத்தான் இத்தகைய நிலையான சொர்க்கங்களை நான் நாளை மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் நாளை சுவனத்தினுடைய வாயிலில் வருகின்ற போது என்னுடைய வானவர்கள் அவர்களை நோக்கி ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு உலகத்திலே வந்தது அத்தனையும் பதியப்பட்டிருக்கிறது, அத்தனையும் பதியப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் விட்டுக் கொடுப்போடு நடந்து கொண்டீர்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டீர்கள், மறைத்தும் மன்னித்தும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். உங்களுக்காகத்தான் இந்த சுவர்க்கம். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். உள்ளே நுழையுங்கள், வெளியே நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நிரந்தர சொர்க்கம். அல்லாஹ் அனைவரும் அத்தகைய கூட்டத்தார்கள் ஆக்கி வைப்பானா. இது லேசான விஷயம் இல்லை. இதை காண்றதுக்கு ஒன்று நடக்கணும். மௌத்தாகும். எங்கட சிறிய மருந்து எது தெரியுமா? அது கியாமத்து சூரா நடக்க குட்டி மருந்து எங்கட மவுத். பெரிய மருத்துவம் எப்ப? கபரிலிருந்து வெளியே வாரதே. அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் காணும். ஆனா ஒருத்தர் சிறிய மர்மம் தனியா அனுபவிச்சுப்பாரு மக்பரால கபரடியில அவர்கிட்ட கபருக்கு அதுல அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்றவர் கண்டுகொண்டே இருப்பார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட சுவனவாசிகளில் ஆக்கி வைப்பான். லேசான விஷயம் இல்லை. குர்ஆன் செய்திகளை தான் அன்புக்குரிய சகோதரர்களே ஏந்த வார்த்தைகளை நான் செலுத்திக்கிறேன். சில வசனங்கள் வார்த்தைகள் முன்ன பின்னாகலாம். அல்லாஹ் தஆலா குடும்பத்தை பத்தி பேசுற நேரம் நூற்றுக்கணக்கான வசனங்களை பேசுகிறான். இன்னொரு வசனத்தை சொல்றேன். சூரத்து தஹ்ரீம் என்னது சூராக்கு பக்கத்துல வர ஒரு சூரா சூரத்து தகாபுல்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும். ஈமான்தாரிகளே, மூமின்களே, உங்களோட மனைவிமாரும் உங்களோட புள்ள குட்டிகளும் தான் நாளைக்கு மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல உங்களுக்கு எதிரிகளா நிக்க போறாங்க. ஃபஹ்தரூஹும். சோ உலக வாழ்க்கையில ரொம்ப கவனம். ஒவ்வொரு வாப்பமும் ஒவ்வொரு உம்மவும் படிக்க வேண்டிய வசனம் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் மேற்கொள்வீர்கள். திரும்ப சொல்றேன்,
ஈமான்தாரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களோட மனைவி ஓதினா உங்களோட கணவன் உங்களோட புள்ளை, கணவன் ஓதினா உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக நிற்க போற உங்களோட பக்கத்து விட்டால் அல்ல, உங்களோட முன்னூத்தி விட்டால் அல்ல, உங்களோட மாகோல்ல மஹல்லால வாங்காக்கள் அல்ல, உங்களோட ட்ரஸ்டி போர்டு அல்ல, அதுல பிறகு உங்களோட புள்ள குட்டி உங்களோட மனைவி உங்களுக்கு எதிராக வர போறா. மிச்சம் கேர்ஃபுல்லா வாழுங்க இந்த உலகத்துல. சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு. பிரச்சனைகள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா, துன்பங்கள் வந்தா, சிக்கல்கள் நடந்தா மன்னிச்சு பழகுங்க, மறந்து பழகுங்க, மறச்சி பழகுங்க. இந்த ஃபைனல்லாஹ் கஃபூர் ரஹீம். இது எல்லாத்தையும் நான் செய்றேன், ஏன் உங்களுக்கு செய்யலாம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நான் மன்னிக்கிறேன், மறச்சிக்கிறேன், மறந்துக்கிறேன், ஏன் உங்களுக்கு செய்யலாம் அல்லாஹ் கேட்கிறான். நான் அரவணைக்கிறேன் உங்களை எல்லாரும், எவ்வளவு விட்டு கொடுத்து கொள்கிறாரு, மறைத்து கொள்கிறாரு, மன்னித்து கொள்கிறார். அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மான், துன்யா ரஹ்மான். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு அழகான செய்தி, இவ்வளவு அழகான செய்தி. நம்ம அம்பாளுக்கும் பவுலாதுக்கும் ஃபித்னத்துன். சொத்து செல்வத்தையும் பிள்ளை குட்டிகளை சந்திக்கிறது என்று தெரியுமா? ஃபித்னத்துன், உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. துரதிர்ஷ்டவசமாக ஃபித்னா என்ற சொல் மிக அலங்கோலமான ஒரு சொல்லாக சமூகத்தாக்கப்பட்டு இருக்கிறான், இல்லாமல் இல்லை. இவர் பெரிய ஃபித்னா, இந்த ஊர் பெரிய ஃபித்னா, இந்த மஹல்லா பெரிய ஃபித்னா, இந்த கட்சி பெரிய ஃபித்னா, இந்த பெண்கள் பெரிய ஃபித்னா இருக்கிறான், இல்லாமல் இல்லை. ஆனா குர்ஆன்ல வார ஃபித்னான்ற சொல்லெல்லாம் நானும் நீங்களும் சொல்ற ஃபித்னாவல்ல. இங்க வார சொல் என்ன ஃபித்னா தெரியுமா? டெஸ்டிங். உங்களோட சொத்து செல்வமும் உங்களோட புள்ள குட்டிகளும் உங்களை தடம் போடுறது, உடம் போடுறது. ஜோரிகளை கொண்டு நாங்கள் ஒரு ஜுவலை கொடுத்தா சும்மா எடுக்கிறதுலே கண்ணை பற்றி கொண்டு அவங்க நெருக்கிற, அவங்க தேய்ச்சி பார்க்குற, அவங்க உரைச்சி பார்க்குற, அவங்க தூக்கி பார்க்குற, அவங்க கழுகி பார்க்குற, அதுக்கு போகிறத சொல்றது இந்த விலை இவ்வளவு தானது. அதுதான் ஃபிட்னா டெஸ்டிங். இந்த விலை எடுக்கிறது அதே தான் இது. நீ மூமினா வாழ்ந்து முஸ்லீமா பிறந்து வாழ்ந்தா அப்படியே சொர்க்கத்துக்கு போகணும், நாம அவங்களோட மாட்டோம். டெஸ்டிங் புள்ள குட்டியார் சோதனை நீ எப்படி நடந்து கொண்டீங்கன்னா சொத்து செல்வத்தை தந்தும் பார்ப்போம், எடுத்தும் பார்ப்போம். எப்படி உங்களோட மனோநிலை, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு நாம பார்ப்போம். எப்பயும் அல்லாஹ்வோட இன்பகரமானதாயிருக்கும். அன்புக்குரிய சோதர்களே, கொரோனா வந்துச்சுன்னா, கொரோனா அந்த காலத்துல நாங்க பட்ட பாடு இந்த போடி. ஆனா அந்த நேரத்துல மாஷா அல்லாஹ் நிறைய இடங்கள்ல நாம பார்த்தோம். ஒருத்தர் உதவி கொண்டது, இறக்கப்பட்டது, துவா செஞ்சது, சாமான்யத்தை அனுப்பினது. அல்லாஹ் அதுக்கெல்லாம் பூரணமான கூலியை யார் யாரெல்லாம் மனமோது செஞ்சாங்களோ பூரணமாக கொடுத்து அருள்வானாக நாங்கள் துவா செஞ்சோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாலஸ்தீனத்தை பற்றி செல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சு பார்த்துட்டீங்க, நீங்க பேப்பர்ல பார்த்துட்டீங்க, சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க. அந்த மக்களுக்காக வெற்றிக்காக துவா செய்வீங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் அழியறதுக்கான ஒரு அறிகுறி தான் அது. கஸ்ஸா வந்து எங்கட பார்வையில தோத்து கொண்டு போற மாதிரி. ஆனா அல்லாஹ் தஆலா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அவனோட உதவி கிட்ட மிக நெருக்கத்திலையும் அவன் புறத்தில் இந்த வார வெற்றி மிக நெருக்கத்திலையும் இருக்கிறதுக்கான ஒரு தக்ககுணாத்தன்னு சொல்லுவாங்க, ஒரு எதிர்வு கூறல் தான் கஸ்ஸாவை கைவிடுகிறாங்க. சுஹதாக்கள் பூமி எந்த அளவு கண்டா வியாக்கியானம் சொல்றாங்க, அல்லாஹ் போதுமானவன் மஹ்ஷர் மைதானம் அங்கதான் ஏற்படுத்தப்பட்டார். அதிகமான சுஹதாக்களை சுமந்த பூமி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கம் இருக்க நாங்க எங்களுடைய ஈமானோடு, எங்களுடைய இஸ்லாத்தோடு, அஹ்லாத்தோடு விரும்பியோடு எந்த தூரம் வாழ்றோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா. ஒரு உம்மாவும் வாப்பாவும் தந்த குடும்பத்துக்கு எப்படி துஆ செய்வாங்கடா? ரப்பனா, எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து போஷித்து வருகின்ற நாயனே. அதான் ரப்பனா. இந்த ரப்பனான்றது சும்மா நாயனே, இறைவா, கடவுளே அல்ல. அதன் விளக்கம் இருக்கு. அவன் ஹாலி, அவன் மாலி, அவன் ராசி, அவன் ஹாஃபிஸ். அதான் நாங்க சொல்றோம் பயான்ல, எம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து போஷித்து கண்காணித்து எங்களை இரட்டித்து வருகின்ற நாயனே. அதான் ரப். என்னுடைய அடியார்கள் எப்படி துஆ செய்வார்கள்? வல்லதீன யகூலூன ரப்பனா, எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற நாயனே. ஹப்லனா, எங்களுக்கு ஒரு கிஃப்ட், மேலதிகமான அட்வான்ஸான ஒரு பரிசை தருவாயாக, சந்தோஷத்தை தருவாயாக. எங்களோட மனைவிமாராலையும் எங்களோட புள்ள குட்டிகளாலையும் ஒரு பரிசத்தா, சந்தோஷத்தை தான், மேலதிகமான அட்வான்ஸான ஒரு மெட்டரத்தான் கேட்டீங்களேன். என்ன மெட்டர் அது? என்ன கிஃப்ட் அது? குர்ரத் அயுன், கண் குளிர்ச்சி, கல்புல குளிர்ச்சியதாயா அல்லாஹ்.
இந்த உமாப்பா நிலைமையை பார்த்தா நான் சொல்ல விரும்பல. இரத்த கண்ணீர் உள்ளகளால் பெருத்த படிச்ச அப்படியான புள்ளவர்களால், பெருத்த படிக்காத சில நேரம் பெரிய போஸ்ட் இல்லை அப்படியான புள்ளவர்களால் என்றான். எனக்கு தெரிஞ்சது நியாயமான உமாவும் பாப்பாவும் வேதனைப்பட்டான். சில உமா அப்பா தண்ணியை சந்திச்சா கையை பிடிச்சி பற்றி கொண்டு மிக அண்மையில ஒரு இடத்துல ஒரு தாய் என்ன கையை பற்றி பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு துவா செய்யும் மகன். அது அப்படி ஒரு போக்கு பேச்சு. ஆனால் நான் என்ன தெரிஞ்சவர்கள் நான் எந்த மாறுபாடும் செய்யலை, நல்லா தான் நல்லது. பிள்ளைகளுக்கு என்னோட இல்லை, பிள்ளைகளுக்கு சரியான ஒரு கடலையாக வச்சிருக்காங்க. அந்த தருணங்கள் ஆறுதல் சொன்னேன். அல்லாஹ் இதாயத்தை நசிபாக்கும், நீங்கள் பயப்படவான ஒரு சோதனை வாழ்க்கை, சோதனை நானுமா அப்படின்னு சூழல், கெட்ட நண்பர்கள், மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான செய்திகள். ஆனால் நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். எங்களுக்கு சூடு வருது, சொர்ணம் வருது, எங்களுக்கு நன்கு அடிச்சா விளங்குது, பசி வந்தா விளங்குது, தாகம் வந்தா விளங்குது, எங்களுக்கு 6 மணி ஆகினா விளங்குது, வெளிச்சம் விளங்குது, சம்பாதிக்கொண்டே விளங்குது, நண்பர்கள் இருக்கிற அப்ப எங்களுக்கு நாளைக்கு மௌத்தா போற மறுமையில சொர்க்கம் வேணும் என்றது விளங்குது. நாங்க வந்தவே நான் கபரடிக்கு போயிட்டு சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் அன்தும் முஸ்தாபிகூன் வ நஹ்னு பிக்கும் லாஹிகூன். கபராளிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் ஏற்படட்டும். நீங்க முந்திட்டீங்க, நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். யாரும் சொல்லல நீங்க முந்திட்டீங்க, நாங்க இனி வரமாட்டோம், அல்லது எங்களுக்கு அப்படியே 100 வருஷம் இருக்குன்னு சொல்றது. நாங்க வந்து கொண்டிருக்கிறோம், நாளை வரலாம், உங்களுக்கு பக்கத்துல இன்றைக்கே வரலாம் நான் என்று சொல்லுகின்ற செய்திதான் மக்பரால. எல்லா மக்பராலை அடிச்சு ஒட்டி கொஞ்சம் துவாக்கிற ஓதுறது மட்டுமே கருத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அப்பதான் எஃபெக்டிவ் வரும், எங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை செலுத்தும், நல்ல ஒரு அவுட்கம் எங்களுக்கு வரும். என்ன ஒன்று கூறி சொல்கிறேன், நாங்கள் இஸ்லாமியர்களா வாழ்வோம் என்ற கதறி வேலையில, முஸ்லீம் குடும்பம் என்று சொல்றது வேலையில, எங்களோட ஆட்டாளையும் எங்களோட வேண்டிலையும் எங்களோட கடையிலையும் எங்கள் வீட்டிலே மாஷால்லா போட கோடிகீனத்துல வேலையில, தூக்கினத்துல வேலையில, ராம்பண்ணி அடிச்சத்துல வேலையில, அதெல்லாம் நல்லம். இஸ்லாமிய குடும்பம் முஸ்லீம்கிட்ட உடனே காட்டி கொடுத்துட்டு நல்லம். ஹாதாமின் பதவி ரப்பி நிறைய விட்டு அடிச்சிப்பாங்க. இது எனக்கு அல்லாஹ் செஞ்ச அருள். யார் ஓதுன துஆ தெரியுமா? அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன துஆ. அவர் யார் மகன்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். வாப்பாவும் மகனும் அப்படி நல்ல இஸ்லாமியர்கள், 2 பேரும் நபிமார். அடிக்கடி அல்லாஹ்வை புகழ்வாங்க. ஒரு கட்டத்துல சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். வாப்பா மகன் சேர்ந்து கொண்டு எவ்வளவு பேர் இந்த ஏரியாவில் இயக்கத்தக்க மகனே, என்னையும் உங்களையும் எங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வச்சிருக்கிறானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ், அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ எதிர்பார்த்து சொல்றா, சர்க்கஸ்கள் கொடுக்கப்பட்ட, எத்தனையோ மெஜிக்கல் காட்டுகின்ற வித்தியாசமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட, ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நபி. ஊராக்கள் எல்லாம் போய் கேட்கிற, சுலைமானே உங்களுக்கு எப்படி என்ன இவ்வளவு சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரம், இந்த பறவைகளோட பாசதரையும் குருவியோட பாசதரையும் எறும்புட பாசதரையும் உங்களுக்கு எத்தனை ஜாதி வசப்படுத்திக்கிறீங்க, காற்றை வசப்படுத்திக்கிறீங்கோ, நெருப்பை வசப்படுத்திக்கிறீங்கோ, சுலைமானே உங்களுக்கு எப்படி? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்? கொலரப்பண்ணல்ல, ஏல கட்டித்தனம் நான் கண்டுபிடிச்சது. அவர் என்ன துஆதான் இது? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. மக்களே, அல்லாஹ் எனக்கு செஞ்ச மாபெரும் அருள் சொல்லி சின்ன கொண்டே செஞ்ச. அதை நாங்க ஸ்டிக்கர்ஸ்ல அடிக்கல, அதான் பிரச்சனை. ஹாதா மின் ஃபத்லி ரப்பியோட கட் பண்ணியாச்சு எங்கட ஃபேஸ் பண்ற ஒருத்தர். அடுத்தது சேர்ந்து அடிக்கணும் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்றாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னதுக்கு தெரியுமா மக்களே, சுலைமானாக எனக்கு இவ்வளவு பெரிய அருள் தந்தீங்க, லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். சுலைமானாகிய நான் நன்றியுள்ள சுலைமானா, நன்றி கெட்ட சுலைமானா என்று என்னை பரிசோதிப்பதற்காகத்தான் இவ்வளவு அருளையும் அல்லாஹ் என்ன தந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிந்தனையை ஹதீபாகிய நானும் பொதுவா கேட்க வந்த நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ள ஏழும் என்றார். அதுதான் வீடு தான் எங்களுக்கு நல்ல உருவாசல் இருக்குது, வாகன வசதி இருக்குது, காணி பூமி இருக்குது, ஆட்கள் இருக்குது, நண்பர்கள் இருக்குது. என்ன சொல்லணும்? ஹாதாபின் ஃபத்லி ரப்பி, அதோட நிப்பாட்டப்படாது. லியபுலுவனி, அல்லாஹ் என்ன டெஸ்டிங் செஞ்சு கொண்டிருக்கிறான். நன்றி உள்ளவனா நான், தன்னை தின்ன தந்து கொண்டிருக்கிறான், உடுக்க தந்து கொண்டிருக்கிறான்,
உரையும் இணைச்சி பாலஸ்தீனத்தோடு இணைச்சி பாருங்க. லியபுலுவனி நிறைய சொல்ல வேண்டி வரும், கேட்டுக்கொள்ள வேண்டி வரும். அத்தகையவர்களாக இஸ்லாமிய குடும்பங்கள் வாழுமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் சம்புளோட கஞ்சோட அண்டை கண்டை கிடைக்கிறதோட தின்று கொண்டிருந்தாலும் எங்களோட மனத்தில் எங்களோட கல்வி நிரப்பமானதாக சந்தோஷமானதாக போதுமானதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, போதுமானதாக இருக்கும். ஏன் எங்களோட கல்வி நிரப்பம், எங்களோட விளக்கம் நல்ல செய்தி நல்ல இல்லாட்டி நாங்கள் பேசி மெட்டீரியல் உலகத்தை போய் தப்பி தவறி அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் எச்சாகினால் எங்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அத்தகைய நிலையில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளப்படுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும். எவ்வளவு அருமையான வசனம் அன்புக்குரிய சகோதரர்களே. எதனை சொல்வது எதனை விடுவது என்ற திட்டாட்டத்தில் தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு தலைவர் இஸ்லாமிய குடும்பம் என்பது ஒவ்வொரு மாதிரி இடங்கள்ல அறிஞர்கள் அழகாக முன்வைப்பார்கள். நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சித்தறிவினால் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா. அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்து தூர் 21ஆம் வசனம் அல்லாஹ் சொல்றான், ஈமான்தாரிகளாக மூமின்களாக உலகத்தில் எங்க வாழ்ந்துட்டு வந்தாலும் சரி, உம்மா வாப்பா புள்ள கூட்டு குடும்பம் தாய் தந்தையர்கள் பேர பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உண்மையான ஈமானோடு எங்களோட வழிகாட்டல்கள் எல்லாம் எடுத்து சந்தோஷமாக மிக சிறப்பானவர்களாக வாழ்ந்துவிட்டு வருவார்களோ அவர்களை அப்படியே கைகோர்த்தவர்களாக சொர்க்கத்துக்குள்ளேயும் நாங்கள் அனுப்பி வைப்போம். இது இன்னொரு விஷயம் கதை சொல்லுங்க, யார் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நல்ல ஒரு செய்தி, அதையும் சொல்லு. உம்மாவும் பாப்பாவும் நல்ல இஸ்லாமியத்தோட நல்ல விழுமியங்களோட அல்லாஹ்வை பயந்து ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வழிமுறை எடுத்து ஹலால் ஹராத்தை பேணி மிக கவனமாக வாழ்ந்துட்டு மௌத்தாகிறாங்க. ஆனா இவங்களுக்கு சொர்க்க பாக்கியம் கிடைச்சிச்சு, தாங்கள் பொத்தி பொத்தி வளர்த்த மகனையோ மகளையோ சொர்க்கத்தை காணும். இது குர்ஆன் அந்த வசனத்துல வார செய்தி. இப்ப அல்லாஹ் மகனோ ஏதோ ஒன்றால் மிஸ் பண்ணி அல்லாஹ் சொல்றான், அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவருடைய மகனை மகளை நாங்கள் கொண்டு வந்து அவர்களோடு சேர்த்து அதற்காக அந்த பெற்றோர்களது அமலில் எந்த ஒன்றையும் நாங்கள் குறைக்க மாட்டோம். முழுமையாக கூலிய கொடுத்து அவங்களோட கல்வை சந்தோஷப்படுத்த நாங்கள் அவங்கள கொண்டு வந்து சேர்த்து எவ்வளவு தோறும் ஒரு உம்மா பாப்பா நல்லவர்களா வாழும், சிறந்த முன்மாதிரிகளா வாழும். அமானியம் இது ஒரு மசூலியம், இது ஒரு பொறுப்பு. எனவே அன்புக்குரிய சோழர்களே, இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வளமான வாழ்க்கையாக மாற்றி வைக்கணும். நீங்கள் தான் நாளைய தலைவர், நீங்கள் தான் இந்த நாளைய தகப்பன்கள், நீங்கள் தான் வாழ்க்கை சமூகத்தை கைட் பண்ணி போகும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக, சிறந்த வாழ்க்கையை வழிபாட்டுவானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மரணித்து மன்னரை வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சூனத் சோலைகளை நசீபாக்குவாயாக. கண்ணட்டு அளவுக்கு சூனத்தினுடைய பாக்கியங்களை ஆள் அகல திறந்து கொடுப்பாயாக. அவரது பாவங்களை யா அல்லாஹ் நீ மறைத்து மன்னித்து விடுவாயாக, மன்னித்து மறைத்து விடுவாயாக. சிறந்த இஸ்லாமிய சிந்தனையோடு விழுமியங்களோடு அகலாத்தோடு வாழ்கின்ற சிறந்த தனிநபர்களாகவும் குடும்பங்களாகவும் சமூகங்களாகவும் நம் அனைவரையும் மாற்றி வைப்பாயாக. குத்பாவை கபூல் செய்து கொள்வாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. எங்களது பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி காஃபிரித்